ஆர்யன் ட்விட்டர் விமர்சனம். விஷ்ணு விஷாலுக்கு மீண்டும் ஒரு ராட்சசனா? படம் எப்படி? இயக்குனர் பிரவீன் கே இயக்கத்துல விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிப்புல உருவாகி இருக்கிற ஆர்யன் திரைப்படம் வர அக்டோபர் 31 திரைக்கு வருது. தமிழ்ல இந்த வாரமும், தெலுங்குல அடுத்த வாரமும் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ராஜமௌலியோட பாகுபலி, ரவி தேஜாவோட மாஸ் ஜத்தாரா உள்ளிட்ட படங்கள் இந்த வாரம் போட்டியா வெளியாகிற நிலைமையில தெலுங்கு மொழியில ஆர்யன் படத்தை வெளியிடுற முடிவா விஷ்ணு விஷால் தள்ளி போட்டிருக்காரு. இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு காட்சி திரையிடப்பட்ட நிலைமையில பலரும் படத்தை பார்த்துட்டு தாறுமாறான த்ரில்லர் படமா இருக்கு அப்படின்னும், அடுத்த ராட்சசன் படம் அப்படின்னும் பதிவிட்டு வராங்க. விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கிற ஆர்யன் படத்தை பார்த்த ஒரு நபர், இடைவேளை காட்சி வேற லெவல் அப்படின்னும், இதாண்டா சினிமா அப்படின்னும், திரைக்கதை ரொம்பவே பிரில்லியண்டா உருவாக்கப்பட்ட நிலைமையில படத்தோட கதையையும் ட்விஸ்டையும் யூகிக்கவே முடியல அப்படின்னு பாராட்டி படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனத்தை கொடுத்திருக்காரு. இயக்குனர் பிரவீன் ஒட்டுமொத்தமா ஒரு புதிய உலகத்துக்கே நம்மள கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னும், இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜர்னர் படம் சமீபத்துல வந்ததே இல்லை அப்படின்னும், அந்த அளவுக்கு படம் புதுசாகவும் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. விஷ்ணு விஷால் போலீஸ் அதிகாரியா நடிச்சு மிரட்டி இருக்காரு. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிப்பு சிறப்பா இருக்கு. இந்த படத்துக்கு 5க்கு 4 ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு புகழ்ந்து பாராட்டியிருக்காரு. பிரபலமான பாக்ஸ் ஆபீஸ் டிராக்கர் மற்றும் விமர்சகரான ரமேஷ் பாலா விஷ்ணு விஷாலோட ஆர்யன் படத்தை பார்த்துட்டு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காரு. இது ராட்சசன் கிடையாது அப்படின்னும், ராட்சசனை விட சிறப்பா இருக்கிறதா இந்த படத்தை பார்த்த பத்திரிகையாளர்கள் பாராட்டி வராங்க. பத்திரிகையாளர்களுக்கான காட்சியில விஷ்ணு விஷாலோட ஆர்யன் திரைப்படம் வின்னரா மாறிடுச்சு. வர அக்டோபர் 31 திரையரங்குகள்ல வெளியாக போற இந்த படத்துக்கு மக்கள் மத்தியிலையும் இதே மாதிரியான வரவேற்பு கிடைச்சா விஷ்ணு விஷாலுக்கு அடுத்த பிளாக் பஸ்டர் படமா இந்த ஆர்யன் மாறிடும்.